இயக்குனர் சுதா கோங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, ரவிமோகன், அதர்வா ஆகியோர் நடிப்பில் உருவாக்கியுள்ள பராசக்தி திரைப்படத்தின் 10 நிமிட ப்ரமோஷன் காட்சி வீடியோ வள்ளுவர் கோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரத்யேக டென்ட் கொட்டாயில் வெளியிடப்பட்டது. பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆக தயாராக இருக்கும் பராசக்தி திரைப்படத்திற்கான ப்ரமோஷன் பணிகளில் படக்குழுவினர் தீவிரமாக இறங்கியுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக வள்ளுவர் கோட்டத்தில் இந்த படத்திற்கான கண்காட்சி நடத்தப்படுகிறது. 1960ஆம் ஆண்டு காலகட்டத்தில் இருந்த டென்ட் கொட்டாய், கிராம அமைப்பு, மொழிப்போர் தியாகிகளின் புகைப்படங்கள், திலகர் திடல், ரயில் நிலையம், காவல் நிலையம், படத்தில் பயன்படுத்தப்பட்ட கார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சென்னை வள்ளுவர் கோட்ட வளாகத்தில் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி என்ற பெயரில் காட்சிப்படுத்தியுள்ளனர். இந்த விழாவில் படக்குழுவினர் கலந்து கொண்டு படம் தொடர்பாக பேசி வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி என்ற கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் இதனை பார்வையிட்டு செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இந்த கண்காட்சி டிசம்பர் 19, 20, 21 ஆகிய 3 தேதிகளில் மதியம் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை மக்கள் பயன்பாட்டில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி மேடையில் இயக்குனர் சுதா கோங்கரா பேசுகையில், I think Parashakti has given me everything. ஏன்னா அந்த டைமில் வாழ்ந்தவங்க வந்து ரொம்ப சிம்பிள். ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு ஐ டோன்ட் திங்க் காசு, பணம், ஆசை அதெல்லாம் ரொம்ப கம்மி. அவங்களுக்குள்ளே இருந்தது வந்து ஒரு ஃபயர், ஒரு பேஷன், ஒரு யங் நேஷன். நம்ம இந்தியா வந்து ரொம்ப யங் நேஷன் அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் ஃபாட் ஃபார் எவ்ரி ரைட். பராசக்தி படத்திற்காக கடந்த 5 வருடமாக 1960 காலகட்டத்தில் பயணித்து வந்துள்ளேன். அந்த காலகட்டத்தில் இருந்தவர்களுக்கு பணம், ஆசை எல்லாம் குறைவாக தான் இருந்தது. குறிக்கோள், விடாமுயற்சி உள்ளிட்டவைதான் அதிகமாக இருந்தது. 60 காலகட்டத்தை சென்று பார்க்கும் பொழுது அங்கே சென்று விடலாம் என தோன்றியது என்றார். இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் பேசுகையில், ஆல்ரெடி சுரரை போற்றில் வந்து ஒரு பெரிய காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட சேர்ந்ததே என்னுடைய முதல் நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு அன்பு பயங்கர ஜாஸ்தி எனக்கு. அப்படி அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எப்படி சொல்றது, ஒரு ப்ரோ சிஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. அண்ட் கிட்டத்தட்ட அவங்கள எனக்கு என் ஃபர்ஸ்ட் படம் நான் மியூசிக் பண்ண டைம்லேருந்தே எனக்கு அவங்கள தெரியும். அவங்க மணி சார் கிட்ட ஏடியா இருந்தாங்க, நான் வந்து ரேமான் சார் கிட்ட ஏடியா இருந்தேன். அப்பத்துலேருந்து என்னோட ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ வெல் விஷர். நாங்கள் வேலையே செய்யலை. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு சூரை போட்டில் தான் சேர்ந்தோம். அந்த படம் வந்து எனக்கும் சூர்யா சாருக்கும் நிறைய கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அது எப்படி சொல்றது, ஒரு நன்றி கடன் சொல்லலாம். பராசக்தி வந்து எனக்கு வந்து அதனால என்னுடைய 100வது வந்து நான் அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அண்ட் கரெக்டாக அது அமைஞ்சது. பராசக்தி வந்து வாஸ் மை 100th ஃபிலிம். ஸோ ஃபர்ஸ்ட் காரணம் சுதா. அப்புறம் இந்த படம் வந்து பல வகையில் ஸ்பெஷல். என்னன்னா ஒரு பீரியட் ஃபிலிம். அதுக்கப்புறம் வந்து ஸோ மியூசிக்காக 60s உடைய அந்த எசன்ஸை வந்து கொண்டு வரும். அப்புறம் ஒரு கேள்வி இருந்துச்சு, நிறைய பீரியட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம். 1001, மதராசப்பட்டினம், நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம். இதில் என்ன பண்ண போகிறோம்? திருப்பி ஒரு ரெட்ரோ பீரியட் ஒண்டி டெலிவர் பண்ண போகிறோமா, இல்லை ஒரு சின்ன ஹைப்ரிட் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட்டாக வந்து பராசக்தி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சாங்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் லாட் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் எனக்காக பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றி. ஷான் ரோல்டன். அப்புறம் ஒரு சாங் இப்போ இந்த படத்தோட ஹீரோ பாடியிருக்காரு, சிவா. ஸோ அது எல்லாமே நிறைய ஸ்பெஷல்ஸ் இன்னும் இருக்கு, ஒன்று வரும் வெளியில. அண்ட் சிவாவுடைய 25th ஃபிலிம், ஐ வுட் லைக் டு விஷ் ஹிம் பெஸ்ட் ஆஃப் லக். ஏன்னா அமரன் ஹிட்க்கு அப்புறம் சிவாவோட சேர்றேன் இந்த படத்துல. அப்புறம் ரவி, ஸ்ரீலீலா, அதர்வா எல்லாருக்கும் நன்றி. முதல் முறையாக சுதா கோங்கராவுடன் இணைந்த எனக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்தார். இது என்னுடைய 100வது படம். அவருக்கு கைமாறாக இதில் பணியாற்றி உள்ளேன் என்றார். நடிகை ஸ்ரீலீலா பேசுகையில், பராசக்தி எனக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபில்ம். ஐ வெயிட்டட் a lot for the right launch in Tamil, and thank you Sudha ma'am for this opportunity, and thanking everyone. It's a very very deep character எனக்கு, and the closest to me till date. தமிழில் நல்ல தொடக்கமாக இந்த படம் எனக்கு இருக்கும் என்று தெரிவித்துள்ளார்.
நடிகர் ரவிமோகன் பேசுகையில், அதர்வாவோட ஐயோ நிறைய சொல்லணும்னு ஆசையா இருக்கு. கேட்கணும்னு ஆசையா தான் இருக்கு, பட் நேரம் அந்த அளவுக்கு இல்ல. இப்போ அவரை பாருங்க பாருங்க, இந்த படத்துல பாருங்க, அப்படியே லட்டு மாதிரி இருப்பாரு அவரு. அவரை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் யாரா இருந்தாலுமே, அந்த அளவுக்கு அழகா பண்ணியிருக்காரு. சிவா, தேங்க்யூ சிவா. என்னை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த வித ஒரு கிளாஷும் இல்லாம அழகா வாங்க பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், அடிப்பட்டா கூட வாங்க, நீங்க ஒரு அடி வேணா அடிச்சுக்கோங்க, அப்படி வேணா அப்படி நான் வந்து பேசி அவர் கூட நிறைய ஸ்டன் சீக்வன்சஸ் இருக்கு இந்த படத்துல. சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் பண்றது. தேங்க்யூ ஃபார், ஏன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஆக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சிவா, உங்களுடைய 25th ஃபிலிம்ல நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், எனக்கு மறக்க முடியாது அது. ஆல் தி பெஸ்ட் யூ. அண்ட் இந்த படம் ஒரு ஒரு கண்டிப்பா ஒரு மைல்ஸ்டோனா எல்லாருக்கும் அமையும். சினிமாவுக்கும் இந்த படம் ஒரு மைல்ஸ்டோனா அமையும், அந்த அளவுக்கு நான் நம்புறேன் இந்த படத்தை. எஸ்கேவின் 25வது படத்தில் நான் இருப்பது மறக்க முடியாத அனுபவம் என்றும், பராசக்தி படம் சினிமாவுக்கும் ஒரு மைல்ஸ்டோனாக இருக்கும் என்றார். நடிகர் சிவகார்த்திகேயன் பேசுகையில், பராசக்தி ஒரு 1960களில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு அதை சுத்தி ஒரு கதையை அமைச்சிருந்தாங்க சுதா மேம். இந்த படம் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கதை அப்படின்றத தாண்டி ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து சுதாக்குங்கிற மேம் தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஏன்னா அவங்க இந்த படம் பண்ணலான்னு சொல்லும்போது பண்ணலாம், அதுக்கப்புறம் தான் நான் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டு தான் இந்த ஸ்கிரிப்டை படிச்சேனே நான். ஏன்னா அவங்க எவ்வளோ மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா, இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் இந்த படத்துக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணிக்காங்க. ஸோ நான் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதை பத்தின நான் எதுவும் ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 4 வருஷம் ஒருத்தனா கிட்டத்தட்ட ஒரு டிகிரியே முடிச்சிருக்காங்க இதுல. ஒரு யூஜி பிஜி எல்லாம் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சா போதுன்றதுதான் இருந்தது. இதுல இந்த படம் பண்றது ஒரு பெரிய சவால் எல்லாருக்குமே, நடிக்கிறதா இருக்கட்டும், இந்த கேரக்டர் ஏத்துக்கிறதா இருக்கட்டும். ஸோ எல்லாரும் இந்த சவாலுக்கு தயாரா இருந்தோம். மேம்க்குமே இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி சவால்களை தலைவர் சொல்ற மாதிரி சோதனையை சந்திச்சா தாயா சாதனை அப்படின்ற மாதிரி இந்த படம் அப்படி ஒரு சாதனையா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அவ்வளவு விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். நான் ஆக்சுவலா எல்லார பத்தியும் நான் ஆடியோ லான்ச்ல தான் பேசணும்னு வச்சிருந்தேன். ஏன்னா நிறைய இருக்கு, எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10 நிமிஷம் இருக்கு. ஒரு எபிசோடா வச்சிருக்கேன். இங்க மத்தவங்க எல்லாம் பேசிட்டதுனால நான் ஒரு வரியாவது பேசணும் மேம். இல்லைன்னா யூடியூப்ல வந்து அழகாக பேசிய ஜெயம் ரவி, அதை கண்டுகொள்ளாத சிவகார்த்திகேயன் அப்படின்னு போடுவாங்க. அதனால நான் 2 வரியாவது பேசிடுறேன். அதர்வா ப்ரோ, இவருக்கு எனக்குமான ஈக்குவேஷன் வந்து சாப்பாடுல தான் எங்களுடைய கனெக்ஷனே. அவர் நல்லா ஃபிட்டா இருக்காரு, என்னைய டெசர்ட் சாப்பிட வச்சிருவாரு. அவர் ஆனா அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். நான் அந்த சந்தோஷத்திலேயே தூங்கிடுவேன். அடுத்த நாள் ஐயோ கொஞ்சம் வெயிட் போட்டு போய் அந்த மாதிரி இருக்கும். பட் ஒரு பிரதர் பாண்டிங்ன்றது நீங்க படத்துல பாக்குறது நடிப்பு இல்ல, உண்மையா அவருக்கு என் மேல இருக்கிற கேர், எனக்கு அவர் மேல இருக்கிற கேர். எனக்கு அவரோட ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் மட்டும், அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ப்ரமோஷன் வந்து நான் இது ஹோஸ்ட் பண்ணும்போது அதுக்கு வந்தாரு, அப்பாவோட வந்தார். அது எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு எபிசோடு. இன்னைக்கு நான் அவரோட சேர்ந்து இந்த படம் பண்றேன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. அண்ட் மேம், உங்களை பத்தி இதுக்கு மேல நான் சொல்ல போறது இல்லை, ஆனா நிறைய இருக்கு. எபிசோடெல்லாம் வச்சிருக்கேன் நான், அது ஆடியோ லான்ச்ல பார்த்து. அண்ட் ஸ்ரீலீலா, வெரி ஹாப்பி, உங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம். வெல்கம். தமிழ் ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து ரொம்ப பயங்கரமான பெர்ஃபார்மராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் முயற்சி இருக்குன்னா அவங்க தட்டி தூக்கிட்டு வந்து மேலே கொண்டு போய் வச்சிடுவாங்க. அப்படி வந்தவன் தான் நாளா. ஸோ வெல்கம். அது இந்த மாதிரி ஒரு படத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். கொஞ்சமாக டான்ஸ் வச்சதுக்காக டான்ஸ் மாஸ்டருக்கு நன்றி. உங்கள் ஸ்பீடுக்கு டான்ஸ் வைக்கல இந்த படத்தில், அதில் நான் ரொம்ப ஹாப்பி. அண்ட் ரவிமோகன் சார், தேங்க்யூ, நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு இந்த ரோலை. ஒரு ஹீரோ வந்து ஹீரோவா ஒரு கதை கேட்டு இந்த கதை ஓகே இந்த கதை இல்லைன்றது டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஹீரோவா சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ வருஷம் பண்ணதுக்கப்புறம் வில்லனா நடிக்கிறதுன்றது அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டெசிஷன் அது. அப்போ அவரை எடுத்து ஓகே சொல்லும்போது நான் நினச்சிக்கிட்டது அதுதான், நீங்கள் படத்தில் தான் வில்லன், எனக்கு நான் காலேஜ்லேருந்து பார்த்த ஹீரோ தான் நீங்கள், அப்படி தான் என் செட்டில் இருக்கணும், இந்த படத்தில் இருக்கணுன்றதான் நான் நினச்சது. அது எப்போவுமே அப்படி தான் நினைப்பேன் சார். அதனால தான் நாங்கள் ரவிமோகன்றது தான் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும். இங்கே இருக்கிறதுலே சீனியர் எங்களுக்கு அவர் தான். நீங்கள் தான் பெரியவங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்தோம். ஜிவி ப்ரோ, ஜிவியோட 100th ஃபிலிம். நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், அம்மா கேட்டாங்க, ஜிவி பிரகாஷ் 100 படம் பண்ணிருச்சுப்பா, சின்ன குழந்தையிலேருந்து மியூசிக் போடுதோ அப்படின்னு இன்னைக்கு காலையில் கேட்டாங்க அந்த விகடன் இன்டர்வியூ பார்த்துட்டு.
ஆமாமா, அவர் சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சாருமா. நான் குழந்தையா இருக்கும்போதுல மியூசிக் டைரக்டர்லாம் 10 படம் 15 படம்லாம் பண்ணலாமா, அதனால அவன் 100 படம் பண்ணிருச்சுப்பா, பெரிய விஷயம் பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலே பெரிய விஷயம் தான். 100 படம் பண்றது இல்ல, அதுக்குள்ள எல்லா ஜானரும் பண்ணிட்டாரு அவரு. ஸோ அவருக்கு இப்ப பாருங்களேன், பீரியட் ஃபிலிம் பண்ணும் போதே ஏற்கனவே 1001 இருக்கு, ஒரு மதராசப்பட்டினம் இருக்கு, பராசக்தி இருக்குன்னு போது அதுக்குள்ள எப்படி வெரைட்டி கொடுக்கணுன்ற இந்த சாங்ஸ்க்கும் பிஜிஎம்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜிவி. இன்னும் நிறைய இருக்கு உங்களை பத்தி பேச வேண்டியது. ஆடியோ லான்ச்சில் வச்சுக்கிறேன் வாடி. எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. இந்த இடத்தையும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா வரணும். அப்படி நான் சொல்லக்கூடாது இல்ல. ஏன்டா எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, நீ என்னடா கண்டிப்பா வரணுன்ற அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு தெரியாது மேடையில பேசுறது எவ்வளவு கஷ்டம்னு. நாளைக்கு யோசிச்சு பேசிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரீ டைம் இருக்கும்போது வந்து பாருங்க. ஏன்னா வீக்கெண்ட் வந்துருச்சு இல்லையா? ஸோ எங்கேயாவது இது பக்கமா அப்படி போகும்போது வாங்க, ஓ இதெல்லாம் பண்ணிருக்கீங்களான்னு இருக்கும். எனக்கு அந்த செவர்லே கார்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது. நான் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். அது நேர்ல பார்க்கும்போதோ அது அனுபவிக்கும் போதோ அது ஒரு புது ஃபீல் அது. அண்ட் இந்த இடத்துல இந்த ஈவென்ட் நடக்கிறது சூப்பர், ஸ்பெஷல் ஆமா, ஐகானிக்கான ஒரு பிளேஸ். ஆமா. ஸோ இந்த ஃபிலிமே அப்படிதான். இந்த ஃபிலிம் ஒரு பிளெஸிங் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே, சிவகார்த்திகனோட முதல் படங்கள்லாம் வந்து பார்த்தா நம்மள அப்படியே சிரிக்க வச்சு ஹாப்பியா ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அமரன்ல தேம்பி தேம்பி அழுக வச்சிங்க கடைசியில கிளைமேக்ஸ்ல. இந்த படத்துல எங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அனுபவம், ஒரு ஃபீல் வந்து கிடைக்க போகுது உங்ககிட்ட இருந்து? இன்ஸ்பைரிங் ஃபீல் கிடைக்கும். எல்லாருக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் இந்த படம் பார்க்கும்பொழுது. எஸ்பெஷலி இந்த படம் பராசக்தின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பவர் என்னங்கிறத பேசுறது தான் இந்த படம். அந்த பவரை நிச்சயமா படம் பார்க்கும்போது உணர்வாங்க. ஓகே, எஸ்கே வந்து கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா மேம் கிட்ட இருந்து போதும் எஸ்கே நோ அப்படிங்கிற மாதிரி மேம் சொல்லிட்டாங்கன்னா அதை நான் செஞ்சேன். ஓகே ஓகே, பட் ஐ திங்க் we have to இப்படிலாம் பண்ணாதீங்க மேம். அப்ப நீங்க சொன்னதெல்லாம் செய்யாத மாதிரி இருக்கு. I think we have to wait for audio launch. ஏன்னா நிறைய விஷயங்கள் அங்க ரிவீல் பண்றேன்னு சொல்லிருக்கீங்க. சோதனையை கடந்தாதாண்டா சாதனை என தலைவர் சொன்னது போல இந்த படம் வந்துள்ளது. நடிகர் திலகம் சிவாஜியின் பராசக்தி படத்தின் அருள்தான் எனக்கு கிடைத்துள்ளது எனவும், மாணவர்களின் பவர் பற்றி பேசுவதுதான் பராசக்தி படம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உண்மையிலே இந்த படம் பொறுத்த வரைக்கும் நான் வரும்போது தான் யோசிச்சுட்டே வந்தேன். இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து நிறைய படத்துக்கு நடக்காது, பட் இந்த படத்துக்கு நடந்திருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு இங்கே மைல் ஸ்டோன்ஸாகவும் இருக்கு. எஸ்கே பிரதரோட 25th ஃபிலிம், ஜிவி பிரதரோட 100th ஃபிலிம், அண்ட் ரவி மோகன் சார் வந்து வில்லனா நடிக்கிறாரு. அதுவே எனக்கு வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்ரீலீலாவோட தமிழ் படம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஐ திங்க் there's a lot in this film for us as actors and crew and cast and technicians to take away from this film.